இதில் முதலில் டாக்டர் சுரேந்திரன் அவர்கள் தொடங்கிய ஸ்டெம் செல் லேப் ஃபார் லிவர் டிசீஸ் இன் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், அதை பற்றி பார்ப்போம். லிவர் டிசீஸ்னால அவதிப்படுபவர்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் செய்ய முடியாத பட்சத்தில் இந்த ஸ்டெம் செல் சிகிச்சைக்காக தொடங்கினார். இது ICMR, இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், அதனுடைய உதவியோடு முதலில் தொடங்கி அதற்கு பிறகு டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி மூலமாகவும் ஃபண்டிங் வந்தது. அது தவிர தமிழ்நாடு MP ஃபண்டிலிருந்தும் இதற்கான உதவி கிடைத்தது. இதன் மூலமாகத்தான் இந்த 18 வருடங்களாக ஸ்டான்லியில் இன்று வரை அந்த ஸ்டெம் செல் லேப் நடந்து வருகிறது. டாக்டர் சுரேந்திரன் அவர்கள் ரிட்டையர் ஆன பிறகு கூட டாக்டர் ரோசி வெண்ணிலா என்பவர் அந்த ஸ்டெம் செல் லேபை பராமரித்தது மட்டும் இல்லாமல் அதில் செய்யக்கூடிய ரிசர்ச் அதையும் நிறைய முன்னெடுத்து செஞ்சாங்க. அதற்கு பிறகு இப்போ அவர்களும் ரிட்டையர் ஆன பிறகு இப்போ டாக்டர் செகுண்டா ஆனந்தன் இருக்காங்க. அவங்க தான் இப்போ அந்த ஸ்டெம் செல் லேபை பராமரித்து வருகிறார்கள். இப்போ இந்த ஸ்டெம் செல் லேப்ல இவர்கள் செய்த ஆராய்ச்சியினை அங்கீகரித்து இந்திய கவர்மெண்ட் ஓகே, நீங்க அனிமல் ஸ்டடிஸ் பண்ணிட்டீங்க, இப்போ அடுத்தது நீங்க ஹியூமன் ஸ்டடிஸ் செய்யலாம், அதற்கு உண்டான தகுதி இந்த லேபுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத சர்டிஃபை பண்ணி இவர்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ விரைவில் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் கிரானிக் லிவர் டிசீஸ்னால பாதிக்கப்பட்டவர்களுக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கும் பொழுது ஸ்டெம் செல் தெரப்பி மூலமாக ஒரு தீர்வு காணுவதற்கான கிளினிக்கல் ட்ரையல் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அடுத்த ஒரு 4-5 இயர்ஸ்ல உலகத்திற்கே ஸ்டெம் செல் தெரப்பி மூலமாக லிவர் டிசீஸை கியூர் பண்ணக்கூடிய வாய்ப்பு ஒன்று கிடைத்தால் அது ஸ்டான்லி மூலமாக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம்.